அப்படியெல்லாம் பண்ண சொல்லி உங்களுக்கு யாருங்க சொல்கிறாங்க? அதாவது கவர்மெண்ட் வந்து உங்களுக்கான சம்பளத்தையும் கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கான டைம் பீரியடில் தான் பஸ்ஸை ஓட்ட சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய வேலை என்ன? ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாப் ஆஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எந்தெந்த ஸ்டாப்பில் பஸ்ஸை நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்களோ அங்கெல்லாம் நிறுத்திட்டு பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு போகிறது தான் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸு. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவ்வளோ சீக்கிரமாக பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதும் தெரியல. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலேருந்து ஆலங்காயம் போகிற ரூட்டில் வந்து ஒரு 4 ஸ்டாப் இருக்குங்க. அந்த 4 ஸ்டாப்லையுமே பஸ்ஸை நிறுத்தாமல் நேராக வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆலங்காயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு என்ன பண்ண போகிறாரு இந்த பஸ் டிரைவர் அப்படின்றது தான் தெரியல. வாணியம்பாடி டு ஆலங்காயம் போகிற ரூட்டில் கொத்தக்கோட்டை அப்படின்ற ஒரு கிராமத்தில் +2 படிக்கிற பொண்ணு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட அவங்கள கன்சிடர் பண்ணாமல் இந்த பஸ்ஸு மூவ் ஆன் ஆயிருக்கு. ஸோ அதை பிடிச்சிட்டே 200 மீட்டர் நியர்பை அந்த பொண்ணு ஓடி இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் அந்த பொண்ணு கீழே விழுந்திருந்தா அதுக்கு யார் பொறுப்பெடுத்துப்பாங்க? அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன அப்படின்றத கொஞ்சமாவது அந்த டிரைவர் புரிஞ்சு பார்த்தாரா? ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசஞ்சர்ஸ்க்காக தான் பஸ்ஸே தவிர பஸ்ஸுக்காக